உங்க சம்பளம் உங்களோடது, அவங்க சம்பளம் அவங்களோடது, அவங்க செலவு அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க செலவு நீங்க பார்த்துங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க? பையன் நல்ல உத்தியோகத்துல இருக்கணும் சார். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். இட்ஸ் நாட் a gross. 1.5 lakhs நெட் salary இருக்கணும். எஸ். அப்புறம் வந்துட்டு கார் இருக்கணும். ஓகே, கார் இருக்கணும். கொஞ்சம் ஓவரா தாமா போயிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டிக்க. எஸ். அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஆஃப்டர் மேரேஜ் இஃப் பாசிபிள் ஏதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுன்னா they have to go and settle over there. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஓகே, சொந்த வீடு இருக்கு ஓகே. அப்பா அம்மா என்ன செய்றாங்க? ரிட்டையர்ட். ஐயோ வேண்டாம். வாழ்க்கை சொல்றது கேளுங்க. 22 வயசு காலேஜ் முடிக்கிறான், வேலைக்கு எப்ப போறான்? இன்னும் 4 வருஷம் போறானா? 4 வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இருக்கிற கடனோட வாங்கி தான் வீட்டை கட்ட முடியும். அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் இஎம்ஐ இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? போமா, போய் நீ சம்பாரி, புருஷனோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இஎம்ஐ அடைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீ இஎம்ஐயே இல்லாம ஒரு வீடு வாங்கி வை, என் பொண்ணு வருவா. இது சூப்பர் அப்பு. அவன் காலத்துல அவன் நியாயமா இருந்தான்ல, உங்க டர்ன் வரப்ப நீங்க நியாயமா இருக்கணும்ல. பொண்ணுக்கு நகை வர சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம் சார். பொண்ணோட அம்மாளுக்கு சேர்ந்து போட சொல்லுங்க சார். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. பொண்ணுக்கு 40 பவுன் போட்டா சார், அம்மாளுக்கு கம்பல்சரி ஒரு 10 பவுனாவது போடணும். 10 பவுன் இல்ல. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா?